இப்ப சஞ்சு சாம்சன்னா யாரு ஆஹா ஓன் சூப்பர்னு சொன்னவங்க எல்லாம் யார் தெரியுமா? ஜனம் டென்ஷன் ஆச்சுன்னா ஜடேஜா ட்ரேட் அப்போ ஜனம் டென்ஷன் ஆச்சு இந்த டயலாக் பேசிட்டு தெரிஞ்சவனுக்கு தான் பேசிட்டு இப்ப மேன் ஆஃப் தி மேட்ச் வந்தவனே கத்து பண்றானுங்க. மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட். கிரிக்கெட்ல டோர்னமெண்ட் எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம டீம்ல இருக்கிறது இது வந்து ஒரு பயங்கர ஃபார்ச்சுனேட் தான். நமக்கு செம்ம சீசன் இது. சஞ்சுல வந்து பயங்கர பூஸ்ட். இதெல்லாம் புரிஞ்சுக்காம இல்ல அந்த ஜனம் இப்ப எப்படி தெரியுமா? அந்த ஜனமே இன்னும் சஞ்சு சாம்சன் சேட்டான்னு பேசிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன். ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதுல என்ன நோக்கத்துல பண்றாங்க, என்ன பேக்ரவுண்ட்ல பண்றாங்க, சோ இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி யோசிக்கிறாங்கிறத பார்க்காம சும்மா அந்த இருக்க டைமிங் அந்த கரண்ட் சிச்சுவேஷனை வந்து நம்மளோட சோசியல் மீடியா பிரசன்ஸ், நம்மளோட க்ரோயிங் இன்சைட்ஸுக்காக அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. சோ மக்களே இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ ஜடேஜா விட்டுட்டீங்களே அப்படின்லாம் யாரும் யோசிக்காதீங்க. ஜடேஜா போனா அதை விட பெட்டரான ஒரு பிளேயர். கரண்ட் சாம்சன் ஃபார்ம் இஸ் ஹைலி கேப்பபிள் தேன் தி கரண்ட் ஜடேஜாஸ் கேப்பபிலிட்டி. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதுதான் of course agreed. இரு நான் டு டச் அப்பான் நீ சொன்னல அது ராஜஸ்தான் சஞ்சு சாம்சன் கொடுக்கறதுக்கு அவனே கேன பையனா நீ வச்சுக்கோப்பா சஞ்சு சாம்சனை, நீ காசையும் வச்சுக்கோ ஜடேஜாவையும் வச்சுக்கோன்னு சொல்றதுக்கு. ஒரு டீமுக்கு ட்ரேடுன்னா என்ன? எனக்கு ஸ்ட்ரென்த் ஆகணும், உனக்கும் ஸ்ட்ரென்த் ஆகணும். இங்க உனக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட் படி பிளேயர்ஸும் அதுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட்டும் ஈக்குவலா சைன் பண்ணா மட்டும் தான் வில் பி ட்ரேடட். சோ உனக்கு ஒரு டீம் ராஜஸ்தான் மாதிரி ஒரு டீம் வந்து எனக்கு ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு கேக்குறான்னா நீ கொடுத்தானோ. அவனும் எம்எஃப் கேட்க போறது இல்ல, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க தெரியும். நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன்.